என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல. ஒருவேளை அது என்ன நடக்கும்னு தெரிஞ்ச அந்த பிரச்சனை நான் இப்போவே டேக்கிள் பண்ணிக்க ஏதாச்சும் நான் ரெடி பண்ணிடுவேனே. நான் ஏன் இந்த விஷயத்த செய்யக்கூடாது? ஏன் கிறிஸ்டியனாக செய்யக்கூடாதா? இந்த ஒரு வாட்டி இந்த விஷயத்த செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நான் செய்யாமல் இருந்துக்கிறேன்னு நீங்கள் செய்ய நினைக்கிற அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட போகுதுங்கிறத சொல்கிறதாங்க இந்த வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது யாரோ ஒருத்தருக்கான எச்சரிக்கை செய்தியாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நம்ம எல்லார் லைஃப்லையுமே இப்படியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பிற மதத்தை சேர்ந்த நெய்பர்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக குறி கேட்குறது, ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல நேரம் பார்த்து விஷயங்கள் செய்கிறாங்கன்றப்ப நமக்கே தெரியாமல் நம்மளுக்கு அது சப்கான்ஷியஸில் பதிய ஆரம்பிக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டகாலம் வர்றப்ப நம்ம கர்த்தரை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்வோம். ஏன் அப்படின்னா மொதவாச்சும் இந்த மாதிரி நான் குறி கேட்கணும், ஜோசியம் பார்க்கணுன்னா எங்கேயாவது ஒரு ஊரில் இருப்பாங்க, நம்ம சேர்ந்து போகணும். நம்ம கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு வரவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஐயோ கேட்டுருவாங்கன்ற பயத்தில் செய்யாது இருப்போம். பட் இப்போ ஃபோன்லேயே எல்லாம் பண்ண முடிகிற சூழ்நிலைக்கு வந்ததுனால நம்மள நிறைய பேர் ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. ஸோ நீங்கள் அதை செய்யறதுக்கு முன்னாடி அது எப்பேற்பட்ட பாவம்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். பைபிளை பொறுத்த வரைக்கும் பில்லி சூனியம் அல்லது குறி கேட்கறது இல்லைன்னா ஜோசியம் பார்க்கறது கர்த்தரால் ரொம்பவே விளக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அறிகிற அந்த பழம் விளக்கப்பட்ட மரம் பழம்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஜோசியமும் குறி கேட்குறதும் ஒரு விளக்கப்பட்ட விஷயமா இருக்குது. எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எசாயா 47:13 ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் வாசிச்சு பாருங்கள். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கண்ணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஒருவேளை நான் ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கர்த்தரை விட எதை நம்புறீங்கன்னா உங்களோட நட்சத்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு உயிரற்ற ஒரு விஷயம், கர்த்தர் படைச்ச ஒரு விஷயம், அதை வச்சு நம்மளோட ஃப்யூச்சரை கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜோசியம் ரெகுலராக பார்க்குறவங்க, குறி ரெகுலராக கேட்குறவங்க அவங்களோட ஃப்யூச்சரை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஏங்க அவங்களோட லைஃப்பில் மரணம் ஏற்படுது, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இப்படி பார்க்குறவங்க லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நட்சத்திரத்தினாலும் நம்மளோட ஃப்யூச்சரை யாரோட ஃப்யூச்சரையும் மாற்றவே முடியாது. பிகாஸ் ஃப்யூச்சர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்குது, நம்மளோட பவர்ஃபுல்லான காடோட கையில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் நட்சத்திரங்கள்கிட்ட உங்களோட லைஃப்பை நீங்கள் விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கர்த்தருடைய சித்தம் உங்கள் லைஃப்பில் கர்த்தரோட சித்தம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். நீங்கள் அவரோட சித்தத்தில் நடக்க மாட்டீங்க. சாத்தான் உங்களோட லைஃப்பை டேக் ஓவர் பண்ணிக்குவான். செகண்ட் விச்சிகிராஃப்ட்னா என்னென்னா இந்த பில்லி சூனியம் குறி கேட்குறது. பில்லி சூனியம்னா ஜஸ்ட்டு போய் மந்திரம் பண்ணி அடுத்தவங்களுக்கு வைக்கிறது மட்டும் கிடையாது. இந்த குறி கேட்குறது அப்படிங்கிற விஷயம் எது அப்படின்னா இறந்தவங்க கிட்ட போய் குறி கேட்குறது தான் இந்த குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உபாகமம் 18வது அதிகாரம் நம்ம 10-12 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்க்கலாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தருளத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். ஸோ இதிலேயே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், பில்லி சூனியம் குறி கேட்குறது எவ்வளோ கர்த்தரால் அருவருக்கத்தக்க ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம பைபிள்லே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இறந்தவங்களை எழுப்பி குறி கேட்டு அழிஞ்சு போனார். நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும். நீங்கள் நாளாகமத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சவுல் ராஜா வந்து இறந்து போனவங்களை எழுப்பி குறி கேட்பார். அதனால கர்த்தருக்கு அவர் மேலே கோவம் வந்து அவர் வந்து இறந்தே போயிடுறாரு. அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க அந்த ஆசீர்வாதம் கூட எடுத்துக்கப்படும். அதே போல் ஒருவேளை நீங்கள் எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் குறி கேட்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க எப்பயுமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சூழ்ந்துடும். பயமும் ஒரு கில்ட்டும் எல்லாமே உங்களை சூழ்ந்துடும். அதை கர்த்தரை விட்டு நம்மளை ரொம்ப தூரமாக கொண்டு போயிடும். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க, இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்ற நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தேவன் ஒருத்தரால் மட்டும்தான் கூடும். மற்ற எந்த நட்சத்திரத்தினாலையும் எந்த ஒரு சாத்தானாலையுமே முடியவே முடியாது. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் வணங்குற தேவன் உண்மையான தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் எப்பயுமே கர்த்தருடைய உண்மையையும் அவருடைய கிருபையும் தான் பேசணும். அதை விட்டு நெகட்டிவாக பேசி ஜோசியம் பார்க்குறேன் குறிக்கிறேன்னு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் சவுல் ராஜாவோட வாழ்க்கையை மாதிரி ரொம்ப பின்மாற்றமாகி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறீங்க பெரிய சூன்யம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. உடனே கர்த்தர்ட்ட வந்து மன்றாடி மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்களையும் அதிகமாக நேசிக்கிற தேவனாக இருக்கார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும் கூட ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.